ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சரி, ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் சரி, இவரை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், விஜயை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். ஆனா அரசியல்வாதி விஜயை பத்தி கிடையாது, நடிகர் விஜயை பத்தி தான் பேச போறோம். அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோக்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அதாவது 80, 70கள்லாம் பெரிய அளவு ஹீரோக்கு வந்து காம்படிஷன் கிடையாது. அப்போ வளர்ந்து வந்தவங்க தான் ரஜினி சாரா இருக்கட்டும், கமல்ஹாசன் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ என்னதான் டஃப் காம்படிஷன் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய தனி திறமையால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் 90s டைமிங்ல நிறைய காம்படிஷன் இருந்தது. ஸோ அப்படி இருந்தாலும் அதுல எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்திலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து டெவலப் பண்ணி இன்னைக்கு தன்னை ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகரா மாத்திருக்காரு அப்படின்னா அது விஜய் மட்டும்தாங்க. விஜயுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலதான் அவர் ஹீரோவா அறிமுகமானார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் குழந்தை நட்சத்திரமா பல படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ண ஒரு படம் தான் விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிற படம். அதுல சின்ன வயசு விஜயகாந்தா கோர்ட்ல நின்னு வசனம் எல்லாம் வேற லெவல்ல பேசியிருப்பாரு. அந்த படத்துல அவர் பேசின அந்த சின்ன வயசு வீடியோவையும் இப்போ அவர் அரசியல்வாதியா ஸ்டேஜ்ல பேசக்கூடிய வீடியோவையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் அது இதுன்னு போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவர் எவ்வளவு திறமை இருக்கு, அதுல அவர் எந்த அளவுக்கு தன்னோட திறமையை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சோ எஸ்ஏசி அவர்கள், அதாவது விஜயோட அப்பா அவர்கள் விஜயை வச்சு நிறைய படம் இயக்கியிருக்காங்க. ஆனா அப்பாவே மகனுக்கு சம்பளம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ அவர் இயக்கின படமா இருக்கட்டும், அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமா இருக்கட்டும், எதுலேயுமே விஜய்க்கு சம்பளம் கிடைக்கல. விஜய்க்கு முதல் சம்பளம் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் நடிகர் தான். அதாவது 1984 வெளியானதுதான் வெற்றி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான் PS வீரப்பா. சோ விஜய் தன்னோட படத்துக்காக முதல் வாங்கிய சம்பளம் 500 ரூபாய். 1984 வெளியான வெற்றி அப்படிங்கிற அந்த படத்துக்காக. அப்படியே ஹீரோவா வளர்ந்து வரும்போது, அதாவது விஜயுடைய முதல் படத்துல அவரை விமர்சிக்காதவங்க யாருமே இல்லை. இப்போ தனுஷ் ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கண்டனங்களும் கடுமையா இருந்ததோ இதை விட பல மடங்கு அப்போ விஜய்க்கு இருந்தது. ஒரு நடிகர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய்லாம் ஒரு ஹீரோவா வந்திருக்கானே, பாக்குறதுக்கு தேவாங்கு மாதிரி இருக்கான் அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு விமர்சனங்களுக்கு மத்தியில முன்னேறி வந்தவர் தான் நடிகர் விஜய். சோ அப்படியே 1995 விஷ்ணு, அதாவது ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்புக்கு அப்புறமா பண்ண படம் விஷ்ணு. அந்த படத்துல அவர் வாங்கின சம்பளம் 3 லட்சம் ரூபாய். அடுத்ததா 1996 வந்ததுதான் பூவே உனக்காக படம். இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் ஆனந்தம் பாடும் இந்த பாட்டு இப்ப வரைக்குமே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். அதாவது காதல் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் மாறவே மாறாது. ஒருத்தர் காதலிக்கிறது அப்படிங்கிறது மாறவே மாறாது. சோ அப்படி காதல் டச் உள்ள ஒரு படம் தான் பூவே உனக்காக. சோ முக்கியமா நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா கல்யாணத்திலயுமே பாடக்கூடிய ஒரு பாட்டா தான் இருக்கும். அதாவது மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் அப்படிங்கிற அந்த ஒரு வரி யாராலையுமே கண்டிப்பா மறக்கவே முடியாது. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். அந்த அளவுக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் அதுல இருந்தது. சோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சோ அந்த படத்துக்காக அடுத்ததா விஜய் வாங்கின சம்பளம் தான் 5 லட்சம் ரூபாய். அந்த படத்துக்கு அப்புறமா விஜய்க்கு பெண்கள் ரசிகர் கூட்டம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தடுத்து விஜய்க்கு எல்லா டைரக்டருமே லவ் ஓரியன்டான படங்கள் கொடுத்தாதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சோ எல்லா டைரக்டருமே அவரை அப்ரோச் பண்ணும்போது காதல் கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததா 1997 காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற படத்துல 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. இந்த படம் வந்து ஷாலினி அண்ட் விஜய் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். சோ இப்ப வரைக்கும் அந்த காதல், கண்ணோட கண் பேசுறது, இந்த விஷயம் எல்லாம் வந்து மாறவே இல்லை. அப்போ இருக்கிற அந்த காதலே இப்போ இல்லை அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். இப்ப யாரும் கண்ணோட கண் பார்த்து பேசுறது கிடையாது. எல்லாருமே வந்து சாட்டிங்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சோ கண் பார்த்த ஒரு காதல் அப்படின்னா அது வந்து காதல்
காதலுக்கு மரியாதை, ஒரு காதலுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த படமே. அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் லவ் பண்ணி ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்னதான் லவ் பண்ணாலும் வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து இவங்க அந்த படத்துல சூப்பரா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்காக விஜய் 8 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்தது 1998ல நினைத்தேன் வந்தாய் படம். இதுல 9 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த படம் 2 ஹீரோயினை வச்சு இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு லவ் ஸ்டோரியை கொடுத்திருப்பாங்க. இதுல வேற ஒரு விஜயை நாம வந்து பார்த்திருப்போம். ரொம்ப சைலண்டான ஒரு விஜயை வந்து பார்த்திருப்போம். அதுவும் ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அதுல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்த பாடல்களும் இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்பவும் காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே காதல் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. லவ் மட்டும்தான் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சென்டிமெண்ட், எமோஷனல் இது ரெண்டுமே வேற லெவல்ல விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு படம் தான் 1999ல வெளிவந்த துள்ளாத மனமும் துள்ளும் படம். இந்த படத்துக்காக விஜய் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாரு. ஸோ துள்ளாத மனம் துள்ளும் அப்படின்னா அதுல வந்து படமும் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், சிம்ரனோட ஆக்டிங் அதை விட வேற லெவல்ல இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்டது விஜய் வந்துட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு தன்னோட அம்மா இறந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா அதை நினைச்சு அழுவாரு பாருங்க. அந்த சீனை ரீப்ளேஸ் பண்ண இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடிகருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ லவ், சென்டிமெண்ட், எமோஷனல் இப்படிதான் விஜய் நடிப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் வருஷம் தள்ளி வந்தோம் அப்படின்னா 2004ல வெளிவந்தது கில்லி படம். வேற லெவல்ல விஜய நம்ம வந்து பார்த்திருப்போம். மாசான ஒரு விஜய பார்த்திருப்போம். அதாவது ரொம்ப மாஸ் இல்ல. சோ ஏரியால கெத்து காட்டக்கூடிய பசங்க எப்படி இருப்பாங்க, ஏரியால சுத்துற பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில நம்ம வந்து விஜய பார்த்திருப்போம். கில்லி படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சது. அப்பவும் சரி, இப்போ ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி. சோ அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு. கில்லி படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 2004ல 4 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2012ல துப்பாக்கி படத்துக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்படியே அரசியல் கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2013ல வெளிவந்ததுதான் தலைவா படம். இந்த படத்துக்காக விஜய் 14 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு. 2015ல வெளிவந்ததுதான் புலி படம். இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறல மக்கள் மத்தியில. இருந்தாலும் இந்த படத்துல பெரிய பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. முக்கியமா மறைந்த ஸ்ரீதேவி அவர்கள் இதுல நடிச்சிருந்தாங்க. சோ ஸ்ருதிஹாசன் ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவுல போக வேண்டியது. ஆனா இந்த படம் சரியா போகல. ஆனாலும் இந்த படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 20 கோடி ரூபாய். அடுத்ததா 2016ல தெரி படம். ஃபேமிலி, ஆக்ஷன், கமர்ஷியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கலந்த ஒரு கலவையா இருக்கும் தெரி படம். சிறந்த அப்பாவா இருந்திருப்பாரு, சிறந்த ஒரு காதலனா இருந்திருப்பாரு, சிறந்த ஒரு கணவனா இருந்திருப்பாரு, சிறந்த மகனா இருந்திருப்பாரு. இப்படி எல்லா ஒரு ஜானர்லயும் நம்ம வந்து விஜய பார்த்திருப்போம். இந்த படத்துக்காக அவர் வாங்கின சம்பளம் 25 கோடி ரூபாய். அடுத்ததா 2017ல வெளிவந்தது பைரவா படம். கீர்த்தி சுரேஷ் அப்பதான் அறிமுகம் ஆயிருந்தாங்க. ஒரு சில படங்கள்லாம் நடிச்சுட்டு அப்படியே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. உடனே வந்து விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சாங்க. அந்த படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 25 கோடி ரூபாய். அதே 2017ல டபுள் ஆக்ஷன்ல வந்தது மெர்சல் திரைப்படம். இந்த படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 35 கோடி ரூபாய். அடுத்ததா 2018ல வெளிவந்த படம் சர்க்கார். இந்த படத்துக்காக விஜய் வாங்கின சம்பளம் 38 கோடி ரூபாய். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா பிகில் அப்படிங்கிற ஒரு படம் அட்லி இயக்கத்துல வேற லெவல்ல விஜய் நம்ம பார்த்திருப்போம். ஒரு கோச்சா வந்து சூப்பரா பிளே பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ பெண்கள் ஓரியன்டான படம் தான் பிகில். இருந்தாலும் அதுல ஒரு ஹீரோயிசம் அப்படின்னா அது வந்து விஜய் பண்ணியிருப்பாரு, வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. ஸோ 2019ல வெளிவந்த பிகில் திரைப்படத்துக்காக விஜய் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. 2021ல மாஸ்டர் படத்துக்காக அவர் 80 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. 2022ல பீஸ்ட் படத்துக்காக 85 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. 2023ல வாரிசு படம் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்பதான் இத வந்து பெரிய அளவுல எல்லாருமே பேசினாங்க. 100 கோடியை தாண்டி ஒவ்வொரு நடிகருக்குமே சம்பளம் உயர்த்தப்பட்டதே விஜயோட சம்பளத்துக்கு அப்புறமா தான். சோ அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே 100 கோடியை தாண்டி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பிச்சாங்க. 2023ல லியோ படத்துல அவரு 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. 2024ல வெளிவந்த கோட் படத்துக்காக அவர் தன்னோட சம்பளத்தை அப்படியே பல மடங்கு உயர்த்தி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2026, அதாவது இந்த வருஷம் வெளிவரதுக்காக காத்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்காக விஜய் 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த சம்பளம் இண்டஸ்ட்ரியிலே விஜய் தான் டாப்ல வாங்கியிருக்கிறதா ஒரு பேச்சுகள் அடிபட்டுகிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த விஜயோட சேலரி லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு வெப்சைட்ல இருந்து அபிஷியலா சொல்லி எடுக்கப்பட்டதுதான். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சியை ரொம்பவே அழகா நமக்கு காட்டுது. இதுக்கு நடுவுல விஜய் பல விமர்சனங்களுக்கு ஆளானாரு, பல பிரச்சனைகளுக்கு உள்ளானாரு. எது எப்படி போனாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை கொஞ்சம் கூட கைவிடவே இல்லை, இப்பவும் கைவிடல, இதுக்கப்புறம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. சோ அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே விஜயோடைய ஒரு வருகைக்காக தான் திரும்பவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ விஜயை நாம பெரிய அரசியல்வாதியா அடுத்து பார்க்க போறோமா, இல்லாட்டி மறுபடியும் ஒரு சூப்பரான நடிகரா பார்க்க போறோமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜயோட கரியர்ல எந்த அளவுக்கு, அதாவது 500 ரூபாயில இருந்து முதல் திரைப்படம் 1984 500 ரூபாய் சம்பளம், அப்படியே கடைசி திரைப்படம் 2026 ஜனநாயகன் படம் 275 கோடி ரூபாய் சம்பளம். எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு அமையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அமையவே அமையாது. வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திறமை, விடாமுயற்சி, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தாண்டினா மட்டும்தான் இந்த அளவுக்கு உச்சத்துல வர முடியும். அப்படிதான் விஜய் கடந்து வந்த இந்த சம்பள பட்டியலை நாம பார்த்திருக்கோம். நான் சொன்ன விஜய் படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.